வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இணைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாமாங்க. திடீர்னு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆக இந்த ரோட்டுக்குள்ள ஒரு பிச்சைக்கார பைத்தியம் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இருக்க. நம்மளுக்கே திடுக்குன்னு இருக்கு. என்னடா இது, பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தானா இல்ல வேற ஏதாவது தானே? நம்ம பயத்தோட பார்த்துட்டு இருக்க பிச்சைக்காரன் ஊன்னு அனுத்திக்கிட்டு ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடந்துட்டு வர முத்துவேல் வீட்டை காமிக்கிறாங்க. அப்போதான் நமக்கு இது பாண்டியன் ஸ்டோர் தான்ற கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஹே ஹே அப்படின்னு ஒரு அனத்தலோட அந்த பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிறவரு பார்த்துக்கிட்டே வர்றாரு. பாண்டியன் வீட்டை பார்த்துட்டு ஏய் அப்படின்னு ஒரு பரவச தலையசைப்பும் வாய் நிறைய சிரிப்புமா பாக்குறாரு. அவரு கண்ணு பளபளக்க வீட்டு மேல இடி இடியா இடிக்குது, மின்னல்லாம் வெட்டுது, வீடு வேற சருசருன்னு சுத்துது. அவரு தலையை சாட்சி பார்க்க அவரு கண்ணு சாயுதா இல்ல வீடு சாயுதானே தெரியல நமக்கு. டிங் டிங்னு வீடே ஆடிட்டு இருக்குது பூகம்பம் வந்த மாதிரி. அந்த பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிறவரு பாண்டியனோட வீட்டை நோக்கி நடக்க அவரு கால்கள்ல விரல் இல்ல, அங்க கொஞ்சம் சதை தான் இருக்கு. 50 கிலோமீட்டர் மலை ஏறி வந்த மாதிரி அவர் அனத்திக்கிட்டே வீட்டு வாசப்படிக்கு வர்றவரு உரிமையா வீட்டுக்குள்ளேயும் நுழையிறாரு. அனத்திக்கிட்டே சுத்தி வர பாக்குறாரு. அவருக்கு ஏதோ கம்ஃபர்டபுளா தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அடுத்த நிமிஷம் அரசி ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. சார்ஜரை கொண்டு வர்றவங்க அங்க பிளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்றாங்க. அப்படின்னு சத்தம் கேட்க அரசி சுத்தி வர பாக்குறாங்க. அவங்களுக்கு பயமாவும் திடுக்குன்னு இருக்கு. சத்தம் வர்ற இடத்த அவங்க பார்க்க அவங்க பார்வையில சோஃபா விழுது. அங்க பாக்குற அரசி திகிலும் குழப்பமுமா மெதுவா அங்க வர்றாங்க. அவங்க பயத்தோட ஸ்டெப்பா எடுத்து வச்சு சோஃபா கிட்ட வர கொஞ்சம் பக்கமா வந்ததும் அந்த படுத்திருக்கிறவர் தெரியுறாரு. அரசிக்கு அவ்வளவுதான், பயத்துல திடுக்குன்னு அதிர்ந்து போறாங்க. ஐயோன்னு நெஞ்சில கைய வச்சிடுறாங்க. இப்படி திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்துல யாரு என்னன்னே தெரியாத இவ்வளவு கோரமா ஒரு நபர் வந்தா யாருக்குதான் பயமா இருக்காது? அரசி பயத்துல ஆன்னு அலறி வாயை மூடிக்கிறாங்க. அவரு ஒன்னு அனுத்திக்கிட்டே சுகமா சோஃபால படுத்திருக்காரு. அரசி ஏய் யார் நீ? ஏய் நீ யாரு? யார் நீ? எழுந்துரு அப்படின்னு கத்த அவரு திரும்பி பாக்குறாரு. ஏய் யாரு நீ? எழுந்துரு அப்படின்னு அரசி கத்த அவரு அரசியவே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்க. எழுந்துரு எழுந்துரு முதல்ல. ஏய் எழுந்துரியா அப்படின்னு அரசி கத்த அப்படின்னு அவரு எழுந்து உட்கார அரசிக்கு அவரு பார்க்கவே கொலையெல்லாம் நடுங்குது. அவரு ஒரு மாதிரியா சிரிசிரின்னு சிரிக்க ஏய் வெளியே போ அப்படின்னு பயத்தெல்லாம் ஒண்ணு கூட்டி கத்திக்கிட்டு இருக்காங்க அரசி. அப்படின்னு அவரு பார்த்துட்டு இருக்க. ஏய் எழுந்துரு வெளியே போ அப்படின்னு அரசி கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. வெளியே போ சொல்றேன்ல, எழுந்துரு. யார் நீ? எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்த? சொல்றேன்ல வெளியே போ. போ. ஐயோ வெளியே போ. போயா வெளியே போ. வெளியே போயா அப்படின்னு அரசியை கத்துன்னு கத்திட்டு இருக்க. அவரு அனுத்திக்கிட்டே அரசிய பாத்துக்கிட்டே இருக்காரு. என்ன சத்தம் கேக்குதுன்னு எதிர் வீட்டுல இருந்து பாட்டி வந்து பாக்குறாங்க. நடுவாசல்ல வந்து நிக்கிறவங்க யார வெளியே போன்னு சொல்றா அப்படின்னு யோசனையா நிக்க அரசி சோஃபாவை பிடிச்சி ஒரு ஆட்டி எழுந்திரின்னு கத்துறாங்க. எழுந்திருக்கிறவரு ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்கிட்டு அரசி பக்கமா வர வெளியே போன்னு கைய காமிக்கிறாங்க. ஆனா அந்த ஆள் வெளியே போகாம அரசி பக்கமா போக ஏய் ஏய் வெளியே போ வெளியே போ. ஏய் வெளியே போ போ போலியே அப்படின்னு கத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போக அவரு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே இருக்காரு. அப்படின்னு அனுத்திக்கிட்டே இருக்க. ஏய் யாரு நீ? இங்க எதுக்கு வந்த? முதல்ல வெளியே போன்னு அரசி கத்துன்னு கத்துறாங்க. ஆனா அவர் அதெல்லாம் சட்டை பண்ணாம அரசி பக்கமா வர முயற்சி பண்றாரு. இன்னும் சத்தம் அதிகமா இருக்குன்னு பாட்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வர்றாங்க. யோ வெளியே போயா சொல்றேன்ல, போ வெளியே போ வெளியே போ அப்படின்னு அரசி கத்த ரெண்டு விரலையும் நீட்டிக்கிட்டு நான் ஏதோ சொல்லிக்கிட்டு அரசி பக்கமா வர்றாரு அவரு. ஏய் வெளியே போ. ஏய் கிட்ட வராத வெளியே போ. ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டே அரசி அங்க இருக்க டேபிள்ல போய் முட்டிட்டு நிக்கிறாங்க. நெஞ்ச கைய காமிச்சிட்டு நான் ஏய் 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 ஏதோ கத்திக்கிட்டு இருக்காரு. நான் குளறலா கத்திக்கிட்டு இருக்க. ஏய் வெளியே போ சொல்றேன்ல, கிட்ட வராத வெளியே போ. ஐயோ மரியாதையா போ வெளியே அப்படின்னு அரசி கத்திக்கிட்டு இருக்க. பாட்டி உள்ளர போய் என்ன ஏதுன்னு பார்க்காம அங்கே நின்று கைய பசஞ்சிட்டு இருக்காங்க. முட்டாள்தனத்தோட மொத்த உருவமா தெரியுது. அப்போ குமரவேல் வர்றாரு. அவர் அங்க சத்தம் கேட்கறதையும் அப்பத்தான் நிக்கிறதையும் பாக்குறாரு. அரசி பயத்தோட பின்ன போயிட்டு இருக்க. அந்த பைத்தியக்காரர் மாதிரி இருக்கிறவரு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அரசிக்கிட்ட வந்துட்டு இருக்காரு. அரசி பயத்தோட இந்த பக்கமா அந்த பக்கமா பாக்குறாங்க. வேகமா வர்ற குமரவேல் அப்பத்தா உள்ளர என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு கேட்க என்னன்னு தெரியலப்பா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. வெளியே போ அப்படின்னு கத்திக்கிட்டு அரசி தள்ளி தள்ளி போறாங்க. அவரும் ஹே ஹே அப்படின்னு முன்னேறிக்கிட்டே இருக்காரு. அது வரலாம் அங்கேயே நின்றுட்டு இருந்த பாட்டி கொஞ்சம் முன்னேறி இப்ப வாசப்படி வரலும் வர்றாங்க. அரசி அங்க இருந்து ஓட முயற்சிக்க அந்த ஆள் அரசியை பிடிக்க வர்றது தெரியுது. அரசி வாசல் கிட்ட வந்து கதவு விட்டு நின்று திரும்பி பாக்குறாங்க. இப்பதான் பாட்டி ஏய் அரசிங்கிறாங்க. அரசி உள்ளர பாத்துட்டு இருந்தவங்க பயத்தோட அம்மாச்சின்னு ஓடி வர்றாங்க. அம்மாச்சி அப்படின்னு ஓடி வந்து கட்டிக்க என்னாச்சுமான்னு கேக்குறாங்க. அம்மாச்சி அம்மாச்சி அப்படின்னு அரசி அடுத்த வார்த்தை வராம அழுதுட்டு இருக்க. அவரு உள்ளர இருக்க ஒரு ஆர்டிபிஷியல் ஃப்ளவர் வாஷ கையில எடுத்து பாத்துட்டு இருக்க.
இருக்காரு. என்னடா என்னாச்சு அப்படின்னு பாட்டி கேட்க, அம்மாச்சி அம்மாச்சி யாருன்னே தெரியல அம்மாச்சி, உள்ளர வந்து உட்கார்ந்துகிட்டு போகவே மாட்டேங்கிறான், எனக்கு பயமா இருக்கு அம்மாச்சி அப்படின்னு அரசி அழறாங்க. ஒண்ணும் இல்ல இங்க பாரு, பயப்படாத டேய், யாருன்னு உள்ளர போய் பாருடா, போடா அப்படின்னு குமரவேலை தள்ள அவர் உள்ளர போறாரு. ஐயோ அப்படின்னு பாட்டி கொலவை போட்டுட்டு இருக்க குமரவேல் வீட்டுக்குள்ள வர்றாரு. வரவர் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க ஒரு இடத்துல அந்த மனநிலை சரியில்லாத ஒரு மாதிரி இருக்கு. அவர் நிக்கிறாரு, கையில ஃப்ளவர் வாஷ் எடுத்து பார்த்துக்கிட்டு, ஏய் யாரு, ஏய் கையெடு வைங்கிறல்ல அப்படின்னு அவர்கிட்ட இருக்க ஃப்ளவர் பஞ்சையும் அந்த வாசையும் புடுங்கி வச்சுட்டு, ஏய் வான்னு இழுத்துட்டு இருக்காரு குமரவேல். மாடி நீ ஒன்னும் பயப்படாத, நான் இவரை இங்க பார்த்துருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, அதிர்ச்சியோட பாக்குறாங்க அரசி. 2-3 நாளா இந்த தெருவுல தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு, மனநிலை சரியில்லாதவர் போல இருக்குமா, பாவம் அப்படிங்கிறாங்க பாட்டி. என்ன ஏதுன்னு உள்ளர ஓடி வந்து பார்க்காம வேக்கானம் பேசிட்டு இருக்காங்க பாட்டி. இவங்களையும் நம்பி கூட நின்னுட்டு இருக்காங்க அரசி. அவரு கத்திட்டு இருக்க, ஏய் வா வெளியே வா, என்ன இழுத்துட்டு இருக்க, பா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு அவரு. வெளியே வா யார கேட்டு உள்ளர வந்தா, ஓ அப்படின்னு வெளியே இழுத்துட்டு வந்துடுறாரு. அவரு மறுபடியும் வந்து அரசிக்கிட்ட அப்படின்னு கைய நீட்ட அரசி பயந்து போய் அம்மாச்சி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏய் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஏய் இங்க பாரு அப்படின்னு குமரவேல் கூப்பிட அவரு திரும்பி பாக்குறாரு. இங்க பாரு, இனிமே உன்னை இங்க எங்கேயாவது பார்த்தேன் கைய காலை உடச்சு போடுவேன் போயா அப்படின்னு குமரவேல் சொல்ல, கூட்டிட்டு போடா போயா அந்த பக்கம் அப்படின்னு பாட்டி சொல்ல, போன்ற அப்படின்னு குமரவேல் அவரை இழுத்து கொண்டு வெளியே விடுறாரு. அரசி பயத்தோட பாத்துட்டு இருக்க, ஒன்னும் இல்லன்னு தட்டி கொடுக்குறாங்க பாட்டி. குமரவேல் தரன்னு அவரை தெருவோட எண்டுக்கே இழுத்துட்டு போயிடுறாரு. அவரை விட்டுட்டு திரும்பி வர, எனக்கு இன்னுமே திக்குன்னு இருக்குங்கிறாங்க அரசி. சரின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, அந்த ஆள் போயிட்டான், இனிமேலாம் வரமாட்டான் அப்படின்னு குமரவேல் சொல்ல, அரசி அவரை பயத்தோட பாக்குறாங்க. பாட்டி ஆதரவா தலைய தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. அரசி பயத்துல மூச்சு வாங்கிட்டு இருக்க, தைரியமாயிருன்னு பாட்டி தட்டி கொடுக்குறாங்க. அதான் அவன் போயிட்டான்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறேன்னு கேக்குறாரு குமரவேல். என் இடத்துல இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி பாக்குறாங்க அரசி. அவன் உட்கார்ந்து இருந்ததை பார்த்தா யாரா இருந்தாலும் பயப்படதான் செய்வாங்க அப்படின்னு அரசி சொல்ல, எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு அழிச்சாட்டியம் செய்யறப்பெல்லாம் வராத பயம் இப்ப எவனோ ஒருத்தனை பார்த்த உடனே வந்துருச்சோ அப்படின்னு குமரவேல் கேக்குறாரு. அரசி திக்குன்னு அவரை பார்த்துட்டு இருக்க, பாட்டி முறைக்கிறாங்க. டேய் என்னடா இப்ப எதுக்குடா தேவையில்லாம பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு பாட்டி கேட்க, சும்மா சொன்னேன் அப்பத்தா அப்படிங்கிறாரு குமரவேல். என்ன சும்மா சொன்ன, சுமந்துகிட்டு சொன்ன அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க. இந்த பாரு அரசி, தனியா இருக்கும்போது கதவை சாத்திக்கிட்டு உட்காரு, யாராவது வந்து கதவை தட்டினாங்கன்னா ஜன்னல்ல வந்து எட்டி பார்த்து யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கதவை தர அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஐயோ அதை செஞ்சிருக்கலாமோன்னு திருன்னு முழிக்கிறாங்க அரசி. புரியுதான்னு குமரவேல் கேட்க, புரியுதுன்ற மாதிரி மெல்ல தலையாட்டுறாங்க. எதுக்குடா அந்த பிள்ளைகிட்ட இவ்வளவு சிடுசிடுன்னு பேசுறேங்கிற மாதிரி பாட்டி பார்த்துட்டு இருக்க, உள்ள போங்கிறாரு அவரு. அரசி திரும்பி பாட்டிய பார்க்க, போங்கிறாங்க அவங்களும். அரசி கதவு கிட்ட போக, அரசின்னு இவர் கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. ஏதாவது நான் குரல் கொடு, இங்கேதான் இருப்போம் பயப்படாத அப்படின்னு அவரு அக்கறையும் கனிவுமா சொல்ல, அரசியும் சரின்னு தலையாட்டுறாங்க. உள்ள ஹியரிங் முடிஞ்சிருக்க சரவணன் ஒரு இடத்துல வந்து நின்னு மொபைல பாத்துட்டு இருக்காரு. அப்போ மயிலு அவங்க அம்மா அப்பா 3 பேரும் வெளியே வர்றாங்க. இருமா, அவங்க ஏன் என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு திரும்ப சொல்லணும்னு கேக்குறாங்க மயிலு. அதுதான் உண்மை இல்லையேம்மா அப்படின்னு மயிலு கேட்க, ஏய் எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி பேசாத, வக்கீலுக்கு தெரியும் என்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, என்னமோ போமா அப்படிங்கிற மயிலு இப்படி அப்படி பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச தூரத்துல சரவணன் நிக்கிறது தெரியுது. அப்படியே மயில் அவரை ஏற இறங்க பாக்குறாங்க. பக்கத்துல போலாமா, மாமா கிட்ட பேசலாமான்னு போகணும்னு முடிவு பண்றவங்க அம்மாவை பார்த்து தயக்கமா ஒரு பார்வையை வீசிட்டு விரல சிறுக்கு எடுத்துக்கிட்டே வர்றாங்க. இவ எதுக்குமா மாப்பிள்ளை கிட்ட போறான்னு அவங்க அப்பா கேக்குறாரு. ஜட்ஜு கிட்ட பேசாம கோட்டையை விட்டுவிட்டு இப்ப இவங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறா இவள அப்படின்னு பாக்கியம் பல்ல கடிக்க, சரி விடு பாக்கியம், அவ பேசி பாக்கட்டுமே அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, மயில மெல்ல தத்தி சரவணன் கிட்ட வர்றாங்க. வந்து நிக்கிறவங்க மாமான்னு கூப்பிட அவரு திரும்பி பாக்குறாரு. அதே கெஞ்சல் பார்வை, அழுக முகம், பார்க்க எரிச்சலா இருந்தாலும் உங்களை நாங்க ரொம்பவே மிஸ் பண்ணோங்க மயிலு. சரவணன் உங்களை எரிச்சலா பார்த்துட்டு இருக்க, எப்படி இருக்கீங்கன்னு மயிலு கேக்குறாங்க. பார்த்தா தெரியல, நீ இல்லாம சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன், டைவர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, மாமா அப்படிலாம் பேசாதீங்க மாமா, எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு மயிலு அழ ஆரம்பிக்க, வெடுக்குன்னு திரும்புற சரவணன், எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்க தோணுது உனக்கு அப்படின்னு சரவணன் கேட்டுட்டு இருக்க. சோ என்ன பேசுறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க பாக்கியம். நான் பண்ணினது எல்லாம் தப்புதான் மாமா அப்படின்னு மயில சொல்ல, ஓ தெரியுது இல்ல
தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? தயவு செஞ்சு ஒதுங்கி போயிடுங்கிறாரு சரவணன். எனக்கு மன்னிப்பே கிடையாதா மாமா அப்படின்னு மயிலு கேட்டுட்டு இருக்க. ஏய், உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு, தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. மயிலு அழுதுட்டு இருக்க. கொஞ்ச தூரத்துல பேசிக்கிட்டே வர்றாங்க செந்திலும் கோமதியும். என்னம்மா இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கு, சீக்கிரமா முடிஞ்சா கூட பரவாயில்லன்னு அவரு சொல்ல, சோ அப்படின்னு பேசிக்கிட்டே வந்த கோமதி நிமிந்து பார்க்க மயில சரவணன் கிட்ட நின்று பேசுறத பார்த்து அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. சொல்றேன்ல, என் கண்ணு முன்னாடியே நிக்காத அப்படின்னு சரவணன் சொல்ல, என்னமாமா நீங்க நின்னுட்டு இருக்காங்க மயிலு, இங்க வந்து டிராமா போடுறியா? இன்னைக்கு கடைக்கு வந்து நாடகம் போட்ட, அங்க வந்து புலம்புன, இன்னைக்கு கோர்ட்டு முன்னாடி வந்து நின்னு அழுது புலம்பிட்டு இருக்கியா அப்படின்னு சரவணன் கேட்டுட்டு இருக்க. இல்ல மாமான்னு மயிலு சொல்லிட்டு இருக்க. ஏய் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கோமதி வர்றாங்க. பக்கத்திலேயே வந்து செந்திலும் நிக்கிறாரு. இவங்க வர்றத பார்த்த உடனே தள்ளி நின்ன பாக்கியமும் மாணிக்கமும் இவங்க கிட்ட ஓடி வர்றாங்க. ஏய், என் பையன் கிட்ட என்னடி பேச்சு அப்படின்னு கோமதி கேட்க. ஏன் அத்தை, நான் இவர் கூட பேசக்கூடாதா அப்படின்னு மயிலு கேக்குறாங்க. பேசக்கூடாதுங்க, எங்க வீட்டு ஆளுங்க யாரு கூடயும் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு செந்தில் கொஞ்சம் கோவமா சொல்றாரு. மயிலு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. நீ என்னப்பா புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல அப்படின்னு பாக்கியம் கேக்குறாங்க. என்னது புருஷன் பொண்டாட்டியா? அந்த உறவெல்லாம் எப்பவோ என்னைக்கோ முடிஞ்சு போச்சுன்னு கத்துறாரு சரவணன். மயில அதிர்ச்சியோட பார்க்க, சட்டப்படி நீங்க 2 பேரும் இன்னும் புருஷன் பொண்டாட்டி தான் அப்படின்னு பாக்கியம் சொல்ல. சோ இதுங்க ஏன் மறுபடியும் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருக்குன்ற மாதிரி கோமதி பாக்குறாங்க. சட்டப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த உறவே முடிஞ்சு போயிடும், அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாரு சரவணன். ஐயோ மாமா, அப்படிலாம் பேசாதீங்க மாமா, எனக்கு பயமா இருக்கு. அத்தை என்னென்னமோ பேசுறாங்களே, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா அப்படின்னு மயிலு கெஞ்சலா அவங்க முன்னாடி கையை நீட்டி கேட்க. ஏய் என்னடி, என்ன அத்தை சொத்தானுகிட்டு எதை எடுத்து சொல்ற அவங்கிட்ட? உன் கூட சேர்ந்து வாழனா அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்னு நீ எதிர்பார்க்கற அப்படின்னு கோமதி கேட்க. மயிலு இன்னும் கொஞ்சம் அழுகுறாங்க. எப்படி அவனுக்கு துரோகம் பண்ணுவேன்னு நினைக்கிற அப்படின்னு கோமதி கேட்க. அத்தை என்ன அத்தை அப்படின்னு மயிலு கையை நீட்டி கெஞ்சிட்டு இருக்க. பட்டனை கையை அடிச்சு கும்பிடுற கோமதி. இங்க பாருமா, தயவு செஞ்சு என்ன அப்படி கூப்பிடாத, அப்படி கூப்பிட்டு தான் என்ன ஜெயில உட்கார வச்ச அப்படின்னு கோமதி சொல்ல. அதுக்கும் மயிலுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஐயோ அப்படின்னு வாயில சொல்லிட்டு பாம்பு மாதிரி கையாட்டிட்டு இருக்காங்க மயிலு. உன் முகத்தை பார்த்து அப்பாவின்னு நினைச்சேன். பா, கொஞ்ச நாள்ல என்னென்ன பண்ணிட்ட நீ, இத பாரு, உன்னை பாக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்குமா, உன்கிட்ட பேசுறதுக்கும் பயமா இருக்குமாங்கிறாங்க கோமதி. ஐயோ அத்தை நான் அப்படின்னு மயிலு வார்த்தைங்களை தேடிட்டு இருக்க. இதோ பாருமா, நீ என்ன பேசினாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் தோணுது அப்படின்னு கோமதி சொல்ல. அப்படிலாம் இல்லாத அப்படின்னு மயிலு அழுகையோட சொல்ல. போதும்மா போதும் என்ன கையெடுத்து கும்பிடுற கோமதி. உன்னைய நம்பினதெல்லாம் போதும், நாங்களும் படாத பாடுபட்டதெல்லாம் போதுமா. இதோ பாரு, உங்க வழிக்கு நாங்க வரல, அதே மாதிரி எங்க வழிக்கு நீங்க வராதீங்க அப்படின்னு கோமதி சொல்ல. இப்படி சொன்னா எப்படி அப்படின்னு முகத்தை குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு பாக்கியம் கேட்க. இன்னும் திருந்தாம எங்க மேல கம்ப்ளைண்ட் வச்சு அடிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க எல்லாம் பேசவே கூடாதுன்னு மிரட்டுறாரு செந்தில். நாங்க ஒண்ணு இல்லாதத சொல்லலையே, என் பொண்ணை துரத்த தானே செஞ்சீங்க அப்படின்னு பாக்கியம் கேட்க. என்ன துரத்தணும், தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு செந்தில் கத்திட்டு இருக்க. டேய் செந்தில் வேண்டாம், தேவையில்லாம பேசாத அப்படின்னு மகனோட தோல்ல கைய வச்சுட்டு அதை வேற போய் ஒரு பொய் புகாரா கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னு கோமதி சொல்ல. மயிலு இன்னும் அழுகுறாங்க. இதோ பாருமா, என் பிள்ளைய விட்டுருமா, எங்க குடும்பத்தை விட்டுருமா அப்படின்னு கோமதி சொல்ல. மயிலு மட்டும் இல்ல, அவங்க அப்பாவும் அதிர்ச்சியோட பாக்குறாரு. கொஞ்ச நாள் நீ எங்க வீட்டுல இருந்தாலும் உன் மேல உண்மையான அன்பை தான் காட்டணும், யோசிச்சாவது எங்களை விட்டுருமா, போதுமா எங்களை விட்டுரு அப்படின்னு கெஞ்சாத குறையா கோமதி மறுபடியும் கையெடுத்து கும்பிடுறாங்க. ஏய் வாடா போலான்னு சரவணனோட தோல்ல கை வைக்க. ஐயோ மாமா 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 அத்தாத்த மாமா அப்படின்னு மயில அங்கே நின்று தந்தி அடிச்சிட்டு இருக்க. அவங்க 3 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க அந்த பக்கம் போனதும் மயிலோட ரைட் சைடு அவங்க அம்மாவும் லெஃப்ட் சைடு அவங்க அப்பாவும் அவங்கள பார்த்துக்கிட்டே வந்து நிக்கிறாங்க. மயிலு ஏக்கம் அழுக பயம் எல்லாம் கலந்து பார்த்துட்டு இருக்க. பாக்கியம் அவங்கள ஒன்றும் பண்ண முடியலையே, விட்டா கொன்னு போட்டுடலான்ற வெறியோட பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஆதரவா மயிலோட தோல் மேல கைய வைக்கிறாரு. சென்னையில இருந்து புதுமண தம்பதிகள் கதிரும் ராஜியும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. கதிரோட ஃப்ரெண்டுங்கள்ல ஒருத்தர் காரை ஓட்டிட்டு இருக்க. பின் சீட்ல கதிரும் ராஜியும் உட்கார்ந்து இருக்காங்க. அது ஒரு 4 சீட்டர் காரு. கதிர் ரொம்ப சந்தோஷமா உல்லாசமா உட்கார்ந்து இருக்க. ராஜி அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. மழையின் இரவில் ஒரு குடையென நடப்போம், மரத்தின் அடியில் மணிக்கணக்கில் கதையென கதைப்போமான்ற பாட்டு ஓடிட்டு இருக்க. உன்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ஏன் வரலன்னு கேக்குறாங்க ராஜி. அவனுக்கு வந்த வேலை இன்னும் முடியலையா அப்படின்னு கதிர் சொல்ல. ஓ அப்படின்னு ராஜி பார்க்க. ஆமான்னு கதிர் தலையாட்டுறாரு. பாட்டு ஹை பிச்சில் ஓடிட்டு இருக்க. ராஜி
பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க கதிர் ராஜியை பார்த்துட்டு இருக்காரு. ஏய் என்ன யோசிக்கிறேன்னு கதிர் கேட்க, ஒன்னும் இல்ல உன் ஃப்ரெண்டு தனியா வண்டி ஓட்டிட்டு வர்றாருன்ட்டு முன் சீட்ல போய் உட்காந்துட மாட்டியேங்கிறாங்க ராஜி. உட்கார்ந்தா மட்டும் என்னவா அப்படின்னு கதிர் கேட்க, அப்படிலாம் போக கூடாது, நீ என் பக்கத்துல தான் இருக்கணுங்கிறாங்க ராஜி. ஓ கொஞ்ச நேரம் கூட நான் இல்லாம இருக்க மாட்டியா நீ அப்படின்னு கதிர் கேட்க, மாட்டேன் அப்படிங்கிற ராஜி குறும்புக்குன்னே இன்னும் கொஞ்சம் கதிரை ஒட்டி உட்காந்துக்கிறாங்க. டீ காஃபி எதுவும் சாப்பிட்றீங்களான்னு ஃப்ரெண்டு கேட்குறாரு. 2 பேரும் அவர் பக்கமா திரும்புறாங்க. ஆஹா எனக்கு எதுவும் வேணாண்டா அப்படிங்கிற கதிர் உனக்கு ஏதாவது வேணுமான்னு ராஜிக்கிட்ட கேட்குறாரு. ஆஹா இல்ல வேண்டாங்கிறாங்க ராஜி. எப்படி என்ன கொஞ்ச நேரத்துல சாப்பிட்றதுக்கு நிறுத்துவோம்ல கதிர் கேட்க, ஆங்கிறாரு ஃப்ரெண்டு. அப்பா பாத்துக்கலாம், உனக்கு வேணும்னா நீ குடிடான்னு கதிர் சொல்ல, சரிடா பக்கத்துல கடை ஏதாவது இருந்துச்சுன்னா நிப்பாட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்ல, சரின்னு தலையாடுறாரு கதிர். சிஸ்டர் கோச்சிங் கிளாஸ்லாம் எப்படி போச்சுன்னு அவர் கேட்க, சூப்பரா போச்சுன்னாங்கிறாங்க ராஜி. ஐபிஎஸ் ஆயிடுவீங்கல்ல அப்படின்னு கேட்க ராஜி சிரிக்க, ஆயிடுவாடா அப்படின்னு நம்பிக்கையா சொல்றாரு கதிர். ஐபிஎஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு காரைக்குடியிலேயே போஸ்டிங் போட்டுருவாங்கல்ல அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, ட்ரை பண்ணணும்னா ஆனா வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேங்கிறாங்க ராஜி. சப்போஸ் வேற எங்கேயாவது போஸ்டிங் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க அங்க கதிர் இங்கன்னு இருப்பீங்களா இல்ல மச்சானையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு ஃப்ரெண்டு சர்வசாதாரணமா கேட்க, இவங்களுக்கு தான் பயங்கரமா திடுக்குன்னு இருக்கு. ராஜின்னு இதை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கவே இல்லை. அவங்க கொஞ்சம் பயத்தோட கதிரை பாக்குறாங்க. கதிரும் சட்டுன்னு வாடி போன முகத்தோட அப்படியே ராஜியை பாக்குறாரு. சட்டுன்னு 2 பேரும் ஒரு அமைதியிலையும் சோகத்திலையும் இருக்க, ஓட்டிட்டு இருந்தவரு மச்சான் கடை வந்துருச்சு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல போயிட்டு வாங்குறாரு கதிர். 2 பேரும் அப்பட்டமா அப்செட் ஆனது தெரியுது. கதிர் படக்குன்னு ராஜியை பார்க்க, எங்கேயாவது தூரமா போஸ்டிங் போட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு ராஜி கேட்க, போங்கிறாரு கதிர். என்ன இப்படி சொல்ற அப்படின்னு ராஜி கேட்க, வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிற அப்படின்னு கதிர் கேட்க, நாம 2 பேரும் வேற வேற இடத்துல இருந்தா உனக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு ராஜி கேட்க, இருக்கும் தாங்கிறாரு கதிர். என்ன மிஸ் பண்ண மாட்டியான்னு கேட்க, கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். அதுக்காக நீ ஐபிஎஸ் ஆகக்கூடாது வேலைக்கு போக கூடாதுன்னு நான் சொல்ல முடியுமா? ஐபிஎஸ் ஆகணுங்கிறது உன்னோட ஆம்பிஷன், அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேனே தவிர எப்பவுமே தடையா இருக்க மாட்டேன். நீ எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் மனசளவுல உன் கூடவே தான் இருப்பேன், உன் பக்கத்துல தான் இருப்பேன். என்னையெல்லாம் யோசிச்சு நீ உன்னோட கனவை கோட்டை விட்டுறாத அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜி ரொம்பவே வருத்தத்துக்கு போயிடுறாங்க. நாளையில இருந்து நீ கிளாஸுக்கு ரெகுலரா போகணும், மனசை அலப்பாய விடாம நல்லா படி, ஐபிஎஸ் ஆகணும், அதுதான் என்னோட சந்தோஷமும், புரியுதா அப்படின்னு கதிர் கேட்க, ராஜி முகத்தை ரொம்பவே வருத்தத்துல வச்சுட்டு சரின்னு தலையாட்டுறாங்க. ஏய் ஏன் முகத்தை அப்படி வச்சிருக்க, கொஞ்சம் சிரிங்கிறாரு கதிர். ராஜுக்கு சிரிப்பே வரல. இது வரைக்கும் நம்ம லைஃப்ல நடந்த எதையாச்சும் நாம எதிர்பார்த்தோமா? எலியும் பூனையுமா சுத்திக்கிட்டு இருந்த நமக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு, ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கோம்ல. அதே மாதிரிதான் உன் போஸ்டிங் விஷயத்திலயும் நல்லதே நடக்கும், கண்டிப்பா நடக்கும். நீ வேணா பாரு, நாமளே ஆச்சரியப்படுற மாதிரி காரைக்குடியிலேயே போஸ்டிங் கிடைக்கும்னு கதிர் சொல்ல, இப்பதான் ராஜு முகத்துல ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் வருது. அப்படி நடந்தா நல்லா இருக்கும்ல அவங்க ரொம்ப பரவ கேக்குறாங்க. கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். இப்ப நீ கோச்சிங் கிளாஸ பத்தி மட்டும் யோசி அப்படின்னு கதிர் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க ராஜி. ஃப்ரெண்டு டீ குடிச்சு முடிச்சுட்டு வந்து கார்ல உட்கார்றாரு. போலாமாடான்னு கேட்க, போலாம் அப்படின்னு கதிர் சொல்ல வண்டி கிளம்புது. கதிரும் ராஜியும் ஒரு நம்பிக்கையோட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. குன்னக்குடியில சரவணன் ரோட்ல ரொம்பவே அப்செட்டா தனியா நடந்து வந்துட்டு இருக்காரு. அஞ்சலி ஒரு கையில கரண்டியும் இன்னொரு கையில மொபைலுமா சரவணனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு சலிப்போட எடுத்து பார்த்துட்டு அதை கேக்குறாரு. ஹாய் சரவணா, ஃப்ரீயா பேசலாமா அப்படின்ற வாய்ஸ் நோட் வந்திருக்கு. ஒரு சலிப்போட அதை கட் பண்ணி பாக்கெட்ல வைக்கிறாரு சரவணன். நடக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க அஞ்சலி ரொம்ப யோசிக்கிறாங்க, என்னாச்சு எந்த ரெஸ்பான்ஸும் வரலையேன்னு. மறுபடியும் சரவணனோட மொபைல் கிளிங் எடுக்கிறாரு. அந்த வாய்ஸ் நோட்டை கேட்க, அது பிஸியா இருக்கியான்னு கேக்குது. என்ன இது எந்த பதிலையும் காணோம் என்ன அஞ்சலி பார்த்துட்டு இருக்க. சரவணன் மொபைலை வச்சுட்டு யோசிக்கிறாரு. பேசாம கால் பண்ணிட. அஞ்சலியோட மொபைல் ரிங் ஆகுது. இந்த மொபைலை வச்சுட்டு எல்லாரும் படுற பாடு இருக்கே சாமி, சொல்ல முடியலங்க. உடனே போன் எடுத்து காதுல வைக்கிற அஞ்சலி கரண்டியை தூக்கி ஓரமா போட்டுடுறாங்க. ஹலோ அப்படின்னு அஞ்சலி ஆர்வமா சொல்ல, இவரும் ஹலோங்கிறாரு. கடையில இருக்கியான்னு கேட்க, இல்ல நான் வெளியில இருக்கேங்கிறாரு சரவணன். ஓ டெலிவரிக்கு போயிருக்கியா அப்படின்னு இவங்களாவே ஒரு கெஸ் பண்ணி கேட்க, இல்ல ஆமா நீ எதுக்கு பேசலாமான்னு கேட்ட அப்படின்னு சரவணன் சொல்ல, நான் சும்மா தான் கேட்டேங்கிறாங்க அஞ்சலி. நேத்து நீ திரும்ப ஃபோன் பண்ணுவேன்னு நினைச்சேன் சரவணா அப்படின்னு அஞ்சலி சொல்ல, நேத்து நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சரவணன் நிறுத்த, நான் வேற சம்பந்தமே இல்லாம பழைய விஷயமெல்லாம் பேசிட்டேன், அதனால நீ எதுவும் கோச்சிக்கிட்டியோ நினைச்சேங்கிறாங்க அஞ்சலி. சாச்சா நான் ஏன் கோச்சிக்க போறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, சரி நீ சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க அஞ்சலி. இல்ல
இன்னும் சாப்பிடல, சாப்பிடுறதுக்கு மனசே இல்லைங்கிறாரு சரவணன். அஞ்சலி ரொம்பவே என்னன்னு யோசனையோட நிக்கிறாங்க. ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறேன்னு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். நான் போனை வைக்கட்டுமா அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏய் சரவணா, ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க அஞ்சலி. சரவணன் அமைதியா நிக்கிறாரு. சோ இவ வேற இப்ப இருக்க மனநிலையில அப்படின்னு ஒரு போனை காதுல இருந்து எடுக்க, போனை எடுத்து பாக்குற அஞ்சலி, ஹலோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. சத்தம் கேட்டு மறுபடியும் காதுல வைக்கிறவரு, ஆமா பிரச்சனை தாங்கிறாரு. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு அஞ்சலி கேட்க, ரொம்ப தயங்குற சரவணன், நீ அதெல்லாம் விடுங்கிறாரு. ஏய், என்னால ஏதாவது பிரச்சனையா, நான் ஏதாவது அப்படின்னு அஞ்சலி கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லை அஞ்சலி, எல்லாம் எதுவும் பண்ணல, நான் போனை வைக்கட்டுமாங்கிறாரு சரவணன். கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன்னு அவர் சொல்ல, ஏய் எதுவா இருந்தாலும் வருத்தப்படாத சரவணா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அஞ்சலி சொல்ல, நான் வைக்கிறேன் அஞ்சலி அப்படின்னு சரவணன் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க அஞ்சலி. சரவணன் ஏதோ வருத்தத்துல இருக்க, ஐயோ என்னன்னு தெரியலையே, பேச மாட்டேங்கிறான், என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே காதுல இருந்து போன் எடுக்கிறாங்க அஞ்சலி. பாண்டியன் உள்ளர வர கோமதி துணியை மடிச்சிட்டு இருக்கவங்க படக்குன்னு எழுந்து நிக்கிறாங்க. ஒரு பார்வை பாக்குற பாண்டியன், அரசி, ஏன்பா அரசி அப்படின்னு கூப்பிட, ஏங்க அரசி ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கா அப்படின்னு கோமதி பதில் சொல்ல, பாண்டியன் படக்குன்னு வெளியே திரும்புறாரு. ஏங்க ஏங்க அப்படின்னு கோமதி கூப்பிட அவர் அப்படியே நிக்கிறாரு. ஏங்க, என் மேல இருக்க கோபத்தை சாப்பாட்டு மேல காட்ட வேண்டாம் அப்படின்னு கோமதி சொல்ல டைனிங் டேபிள திரும்பி பாக்குறாரு. சாப்பிடலன்னா கோவம் இன்னும் அதிகமாகும் உங்களுக்கு, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற கோமதி மடிச்சிட்டு இருக்க துணியை டீப்பாய் மேல போட்டுட்டு போறாங்க. அப்பா, அவங்க உறவுல ஒரு படி முன்னேறி இருக்கு. பாண்டியன் உட்கார்ந்து சாப்பிட கோமதி சாப்பாடு வச்சிட்டு இருக்காங்க. அவர் அமைதியா சாப்பாட்டை பிசைஞ்சிட்டு இருக்க, ஏங்க கோர்ட்டுக்கு போனதுனால பெருசா சமைக்க முடியல, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு பாண்டியன் ஏதோ, அதுக்கு இது மட்டும் பண்ண, ஏன் அதை பண்ணல இதை பண்ணலையான்னு தையா தக்கான்னு குதிக்கிற மாதிரி அவருக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் ஒன்னும் பேசாம சாப்பிட ஆரம்பிக்க டக்குன்னு ஒரு சேரை இழுத்து போட்டு பக்கத்துல உட்காடுறாங்க கோமதி. அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க, சும்மா இருக்காம என் மேலதான் அக்கறை இல்ல, தாக்க கிடந்தாலும் கண்டுகிட்ட மாட்டீங்க, பையன் மேல அக்கறை இருக்குல்ல, ஏங்க கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு ஒரு போன் பண்ணி கேட்டிருந்தா குறைஞ்சா போயிடுவிய, கும்பிட்டு நடந்தா அவளுக்கு போதலையா, நம்மள அழ வச்சது பத்தலையா, இன்னும் அழ வைக்கணுமா, இதுல வேற சரவணன் கூட சேர்ந்து வாழணும்னு ஜட்ஜு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறா, அதான் குடும்பமா சேர்ந்து கொடுமைப்படுத்தினாங்கன்னு புகார் கொடுத்தாங்கல்ல, அப்புறம் ஏன் கூட வாழணும், எதுக்கு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு ஜட்ஜு கேட்டாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, நீ தான் நிறுத்த போறியா என்ன, சொல்லி தொலைங்கிற மாதிரி பாண்டியன் சாப்பிட்டுட்டே இருக்காரு. அவகிட்ட பதிலே இல்ல தெரியுமா. இன்னொரு டிராமா ஆரம்பிச்சாங்க. கோர்ட்ல இருந்து வெளியே வந்ததும் அப்படியே சரவணன் கிட்ட வந்து மாமா மாமா அப்படின்னு போய் நின்னா, அவன் சுத்தமா மதிக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நின்னா, நான் சொன்னேன் உன்னை பார்க்கவே பயமா இருக்கு, நீ போயிடுமான்னு அப்படிங்கிற கோமதி, அவனை பார்க்க ரொம்ப பாவமா இருக்குங்க அப்படின்னு சொல்ல, பாண்டியன் எதுவுமே என் காதுல விழலங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் பேசுறதெல்லாம் உங்க காதுலயாவது விழுதா என்னங்க, நீங்க எதுவா இருந்தாலும் நான் யார்கிட்ட சொல்லுவேன், உங்ககிட்ட தானே சொல்ல முடியும், புலம்ப முடியும், இப்படி என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்காம இருந்தா எப்படிங்க, நான் வேற எதை பத்தியும் பேசவே இல்லையே, நாம பெத்த புள்ளைய பத்தி தானேங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு கூட உங்களால எதுவும் சொல்ல முடியாதா அப்படின்னு பாண்டியனோட முகத்தையே பார்த்துக்கிட்டு கோமதி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு ஆள் அங்க இருக்காங்கன்ற ரியாக்ஷனே இல்லாம சாப்பிடுறாரு பாண்டியன். தெரியாதனமா ஒரு பொய்ய சொல்லிட்டேன், இத்தனை வருஷத்துல ஒரு பொய் கூட சொல்லாதவ ஏதோ முதல் தடவையா அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன், அது தப்புதான், அதுக்கு நீங்க என்ன 4 திட்டுங்க, 4 அடி கூட அடிங்க, ஆனா இப்படி பேசாம மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, பாண்டியன் அமைதியா சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஏதாவது பேசுங்கன்னு அவரோட கைய பிடிக்க படக்குன்னு கைய உருவிக்கிற பாண்டியன் தட்லிய கைய கழுவிடுறாரு. கோமதி அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. சாப்பாட்டை மட்டும் இல்ல, உன்னைய கைய கழுவுறேங்கிற மாதிரி அவரு கைய கழுவிட்டு உதறிட்டு போக, ஏங்க ஏங்க அப்படின்னு பரிதவிப்பா கூப்பிட்டுட்டு நிக்கிறாங்க கோமதி. பாண்டியன் பயங்கரமா முறுக்கிக்கிட்டு போக கோமதி அப்படியே பதைப்போட பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a happy weekend. Thank you.